ஹே ஆல், இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பாண்டி மெரினா பீச் தான். சூப்பரான பிளேஸ்னால் பாண்டிச்சேரியில் இதையும் நான் ஒன்று சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கூட்ட நெரிசல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட்னே நான் சொல்லுவேன். பாண்டி மெரினா பீச்சில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். அபவ் 300 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் இருந்தோம். 1954 தான் நம்ம ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் இருந்து இந்தியா கூட சேர்ந்தோம். ப்ரோமினட் பீச்சும் ராக் பீச்சும் தான் ஃப்ரெஞ்ச் பீப்புள் டைமில் அதிகமான ட்ரேடுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த பாண்டி மெரினா பீச்சை நம்ம அப்போல்லாம் கண்டுக்கல. 2010 இந்த பிளேஸு டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கையில் வந்துச்சு. அப்போ தான் இந்த பிளேஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றலான்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. அட்வென்ச்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவங்களுக்கு ஜெட் ஸ்கையிங் இருக்குது. சூப்பரான ஸ்போர்ட்ஸ்னே சொல்லுவேன். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது பனானா ரைடு தான் சூப்பரான போட் ரைட். கடலில் வச்சு வேகமாக இழுக்கும் போது அப்பா அதோட த்ரில்லிங்கை சொல்லவே முடியாது. அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். போட் ரைடிங் பண்ணும்போது லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. அங்கே சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட நிறைய பேர் போகிற மாதிரி இருந்தால் பார்கெயின் பண்ண மறந்துடாதீங்க. போட் ரைட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மணலில் விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான ஏடிவி ரைடு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போன அன்னைக்கு அங்கே ஷூட்டிங் நடந்தால பைக் ரைடும் இல்லை, ஒட்டகமும் இல்லை, குதிரையும் இல்லை. அதனால் ரைட் ஸ்போர்ட்ஸ் எதுவும் போக முடியல. பட் நீங்கள் வீக் டேஸை விட வீக்கெண்டில் போங்க. அப்போ தான் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். குழந்தைங்க விளையாடுறதுக்காகவே ஜெயிண்ட் வீலு, மேரிகோ ரவுண்டு, ட்ராகன் ரைடு, மினி ரோலர் கோஸ்டர், ஸ்விங் போட்டு, டாய் ட்ரெயின் ரைட், ஜும்போ டேம்போலின், இது மாதிரி எக்கச்சக்கமான விளையாட்டுங்க இருக்குது. சம்மர் டைமில் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு ஸ்பாட்னே சொல்லலாம். இந்த கேம்ஸ் எல்லாம் பே பண்ணி தான் விளையாடணும். பிலோ 50 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. என் பையனுக்கு எந்த விளையாட்டும் பிடிக்கல. மண்ணும் தண்ணியும் கையில் கொடுத்துட்டா போதும், அது கூடவே நாள் ஃபுல்லாக விளையாடுவான். பார்த்தீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. இவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு இவனால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சிட்டான். இவனை கூட்டிகிட்டு போனதாலே எங்களால் சரியாக என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் அவன் ரொம்ப ஜாலியாக இருந்தான். அங்கேயே நாங்கள் டின்னரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு லேக்கா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். See you in the next video. Bye-bye.